60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி இந்த தடவை இந்த 2026 முதல்வர் விஜய் அவர்கள் கொடுக்க போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் எத்தனை சவரன் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் இந்த தள்ளுபடி அறிவிப்புகளுக்கு தேர்வாகியிருக்காங்க. அவங்க யார் யாரெல்லாம் இதற்கான பட்டியல் எப்போ வெளியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான தகுதியானவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்றவங்க யார் யாரெல்லாம் எப்படி நம்ம தகுதியானவர்களா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விவரங்களுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி தணிக்கை செய்ய சிறப்பு அதிகாரிகள் நியமனம் தமிழக அரசு உத்தரவு. அதாவது கூட்டுறவு வங்கிகளில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த தேசியமயமாக்கப்பட்ட தமிழகம் முழுவதும் உள்ள கிராம வங்கிகள், அதாவது கோஆப்ரேட்டிவ் பேங்க் கூட்டுறவு வங்கி அப்படின்றத சொல்லுவாங்க. இல்லை மாவட்ட கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்கங்கள், இந்த மாதிரியான நிறைய வங்கிகள் இந்த கூட்டுறவுத்துறைக்கு கீழே வரக்கூடிய வங்கிகளாக இருக்கும். அந்த கூட்டுறவுத்துறை வங்கிகளில் கடன் தள்ளுபடிக்கான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, விவசாய கடன், மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன், நகைக்கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தள்ளுபடிகள் கூடிய சீக்கிரம் அறிவிப்பு வெளியாக போகுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு விவசாய கடன் அப்படின்றது 75,000 வரை தள்ளுபடி பண்ணாங்க. அதே போல் இந்த நகைக்கடன் யாருக்கெல்லாம் தள்ளுபடி பண்ண போகிறாங்க, எவ்வளவு தள்ளுபடி பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு குறித்து தகுதியான நபர்களை கண்டறிவதற்காக கடந்த 1 மாத காலம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் பெற்ற அனைத்து நகைக்கடன்கள் பற்றிய பெயர் மற்றும் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களின் விவரம், கடன் பெற்ற நாள், கடன் பெற்ற தொகை, கடன் கணக்கு எண், வாடிக்கையாளரின் தகவல் குறிப்பு எண், குடும்ப அட்டை எண், ஆதார் எண், முகவரி, அலைபேசி எண் உள்ளிட்ட 51 விதமான தகவல்களை சேகரிக்கப்பட்டு கணினி மூலம் விரிவாக பகுப்பாய்வு செய்யவும் நகைக்கடன் தள்ளுபடி பெறும் பயனாளர்களின் பட்டியலை இறுதி செய்ய அறிவுரைகள் வழங்கி கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பார்த்திங்க அப்படின்னா, இதில் என்ன ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த 2021 நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாக இருந்தது. ஆனால் அந்த நகைக்கடன் தள்ளுபடியில் நம்ம எல்லோருமே நிறைய பேர் பயனாளர்கள் தகுதியானவர்களுக்கு அந்த பயன் சென்று சேர்ந்தது. நிறைய பேர் தகுதி அற்றவர்கள். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த நகைக்கடன் சும்மா போலியாக நகையே இல்லாமல் வாங்குறது, அதுக்கப்புறம் பணக்காரங்க அவங்களால நகையை மீட்க முடிந்த சூழ்நிலையும் இந்த மாதிரியான அரசாங்க சலுகைகளை யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய முறைகேடுகள் நடந்தது அப்படின்றத கூட்டுறவுத்துறை வங்கி அதிகாரிகளே தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த ஆட்சியில் நிறைய முறைகேடுகள் முக்கியமாக இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் நடந்தது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக இதனால் நிறைய இழப்பீடு அப்படின்ற ஒன்றும் நடந்தது அரசாங்கத்துக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தகுதியானவர்களுடைய பட்டியலை தயாரிக்க போகிறாங்க. அதாவது நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னா அதற்கு தகுதி உடையவர்கள் யார் யாரெல்லாம், தகுதி அற்றவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்ற மாதிரியான 2 பட்டியலை தயாரிக்க போகிறாங்க. அதில் தகுதி உடையவர்களுக்கு நிச்சயமாக
தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்க போகுது. இப்போது அந்த தகுதி உடைய நபர்கள் அப்படின்றவங்க யார் யார், என்னென்ன தகுதிகள் இருக்கணும், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51 விதமான தகவல்களை வந்து சேகரிக்கிறாங்க. அந்த 51 விதமான தகவல்களும் நமக்கு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு என்ன விதமான தகவல்கள் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கூட்டுறவு வங்கிகள், அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு வங்கிகளில் நம்ம நகையை வச்சுருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 சவரனுக்கு கீழே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தள்ளுபடிகள் வந்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் கடன் பெற்ற தேதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்கள் கடன் பெற்று குறைந்தது 1 வருடம் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 வருட காலமாவது ஆகியிருக்கணும். ஸோ குறைந்தது 1 வருடத்துலேருந்து 1.5 வருடம். அதற்கப்புறம் எப்போ வந்து கடன் பெற்றீங்க, என்ன ஒரு பர்பஸுக்காக, இப்போ வந்து கடன் வந்து கூட்டுறவு நகைக்கடன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஒரு தேவைக்காக கொடுக்குறாங்க அப்படின்றதையுமே நமக்கு அந்த அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்லிப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து விவசாயத்திற்காக பயன்படுத்தக்கூடியது, இல்லை ஆடு வாங்குறதுக்கு, மாடு வாங்குறதுக்கு, இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் பர்பஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நீங்கள் வந்து நிலம் வாங்குறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்துக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளுபடிக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடன் பெற்ற தேதி மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணக்கு எண், நீங்கள் கடன் வந்து வாங்கியிருக்கீங்க கூட்டுறவு வங்கிகள்னால் அதற்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய அலைபேசி நம்பர், இப்போ வந்து ஆதார் நம்பரோடு வந்து இணைச்சிருக்கக்கூடிய ஒரு அலைபேசி நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கு எண், நீங்கள் வந்து எந்த வங்கிகளில், இந்த கூட்டுறவு வங்கியை பொறுத்தளவில் நம்ம நகைக்கடன் தள்ளுபடிக்காக மட்டும்தான் வந்து நகைக்கடனுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவோம். இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது கடன்கள் வாங்குறதுக்காக, இல்லை மகளிர் சுய உதவி குழுக்கள் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து கூட்டுறவுத்துறை வந்து கூட்டுறவு வங்கியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேறு சில வங்கிகளும் நம்ம அக்கௌண்ட் வச்சுருப்போம். அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ், நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது தான் வந்து சொல்லணும். இவை அனைத்து ஆவணங்களையுமே வந்து நம்ம கரெக்டாக நம்மளுடைய கூட்டுறவு வங்கிகளில் கொடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் இப்படியெல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தான் அவங்க கரெக்டாக உங்களுடைய ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான தகுதி இருக்கிற பட்சத்தில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலில் உங்களுடைய பேரை முன்னுரிமை கொடுத்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டு வருமானத்தை பொறுத்தளவில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு நிச்சயமாக தள்ளுபடி அறிவிப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை நண்பர்களே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.